ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்த கொரியன் சீரியஸோட கண்டினியூவேஷன் 6th பார்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எபிசோட்குள்ள போலாமா? ஹேரா, லியோன், ஜெய், லீ எல்லாரும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஹேரா ஜெய்யும் லியோனையும் பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கா. லியோனை பார்த்து, நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா? நான் உன்கிட்ட சொன்னது அவ்வளவு பெரிய விஷயமா உனக்கு தெரியலனாலும் என்ன இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றது சரியில்லை லியோன். அப்புறம் அப்படியே ஜெய்ய பார்த்து, என்னோட வழியில வராதன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? குறுக்க வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு லியோன், அப்படி நீ என்ன பண்ண போற? அதுக்கு ஹேரா, அதை நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட ஸ்பாயில் பண்ணுவேன். எனக்கு இருந்த ரெஸ்பெக்ட நீங்க எல்லாரும் ஸ்பாயில் பண்ண மாதிரி. ஜெய் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம, லீ ஹேராவை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிறா. ஹேரா அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகாததை பார்த்து, அதுக்கு ஹேரா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என்னால இது ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெய்யும் லியோனு கிளம்பிடுறாங்க. ஹேரா லீ கிட்ட லீ வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அதுக்கு லீ கிட்ட, தள்ளி போ, என்னை விட்டு போ, நீ எதுக்கு என்னோட வெளியில வர? நீ சூஸ் பண்ண, நானா இல்ல அவங்களான்னு சூஸ் பண்ணன்னு சொன்னேன் அப்படின்னு பயங்கரமா கத்துறா. கத்திட்டு அவ கிளம்பிட்டா. அவ டாக்ஸில போயிட்டு இறங்குறா. அங்க அவங்க அப்பா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹேரா அவங்க அப்பா ஹேரா கிட்ட, செல்லும் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இடம் தெரியாம ஏதாச்சும் மாட்டிக்கிட்டி பயந்துட்டியா? கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாளைக்கு நாம இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல், அங்க ஒரு டெம்பரவரியான ஒரு ஹோட்டல் ரூம் அவளுக்கு ஸ்டே பண்றதுக்காக பாத்து கொடுக்குறாரு. அதை பாத்து கொடுத்துட்டு, ஆனா நீ ஃபீல் பண்ண கூடாது, கொஞ்சம் நல்ல ரூம் தான் புக் பண்ணிருக்கேன், நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், நீ இப்போ உள்ள போயிடு, இந்த வீக்கெண்ட் உன்னோட அவுட்டிங்காக புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், ரூமுக்கு போய் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல லியோனையும் ஜெய்யும் காட்டுறாங்க. லியோன் வந்து, இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஃபுட் உனக்கு பிடிக்கும்னா எனக்கு தெரியும், அதுக்கு ஜெய் கஹா கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றான் லியோன் கிட்ட. லியோன் அதுக்கு, சாரி கேக்குற அளவுக்கு நான் ஏதாச்சும் அவனுக்கு பண்ணிருக்கேனா? அதுக்கு ஜெய், நீ தெரிஞ்சு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ, ஸ்கூலுக்கு உள்ள நடக்கிற வயலன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் ஒரே ரீசன், அது உனக்கு தெரியும். அதுக்கு லியோன், அது என்னோட தப்பா? அதுக்கு ஜெய், கஹா என்னெல்லாம் தாங்கி இருக்கான், எதுக்காக இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கறதையெல்லாம் நீயே யோசிச்சு பாரு. நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன், காங்க்கு அப்படி நடக்கிறது நம்மனாலதான், நீ கஹா கிட்ட சின்சியரா மன்னிப்பு கேட்கறத நான் பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். அதுக்கு லியோன், இந்த மோமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிட வேண்டாம், ஒரு வழியா நாம ஒன்னா உட்கார்ந்து இருக்கோம், நம்ம நார்மல் ஆயிட்டோம்னு தோணுது, அதனாலதான் ரொம்ப நாள் கழிச்சு பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறான் லியோன். அதுக்கு ஜெய், மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. அதுக்கு லியோன், எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் அதை பண்ணினதே இல்ல, அதனால அதை பத்தி பேச வேணாமே, ஒன்னா டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சோ என்ஜாய் தி டின்னர் அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல லீயும் அவங்க அம்மாவும், லீயோட அம்மா, உன்னை பார்த்தா இப்ப படிக்கிற மாதிரி தெரியலையே. அதுக்கு லீ, இல்ல ஸ்கெட்சிங் பண்ணிட்டு இருக்கேன், இத ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கேமா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, பா ஒரு வழியா எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு லீ, பிரசிடென்ட்டுக்கா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, அது இல்லாம அவருக்கு ஜெய் கம்பெனியோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு லீ, ஜெய் கம்பெனியா அப்படிங்கிறான். அதே சமயத்துல அவனோட அம்மா ஏதோ ஒரு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோவை காட்டி, இத பத்தி யாருக்கும் தெரியாது. லீ எதுக்கு? என்னது? அதுக்கு அவங்க அம்மா, ஜெய் அமெரிக்கால கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணிருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் தான் இது அப்படிங்கிறாங்க. அடுத்த சீன்ல ஜெய் அவங்க கிளாஸ் மேம் மீட் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் மேம் ஜெய் கிட்ட, உனக்கு ரிஸ்கியான டேஸ்ட், ஐ மீன் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்க, உன்னோட இன்டென்ஷன் கிளியரா தான் இருக்கு, ஆனா அது எப்பவுமே தப்பா தான் முடியுது. நீ ஸ்டேட்ஸுக்கு போக மாட்டேன்னு கேள்விப்பட்டேன், இன்னொரு பிரச்சனையே இந்த ஸ்கூல்ல என்னால மறுபடியும் பார்க்க முடியாது. அதுக்கு ஜெய், என்னோட சாய்ஸ் எதுவா இருந்தாலும் கேவலமான டேஸ்ட் இருக்கிற உங்களை எந்த விதத்திலயும் அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு செம்மையா அவங்களை கடுப்பேத்திடுறா. நெக்ஸ்ட் சீன்ல கஹா, பிரின்சிபலோட பையன், அப்புறம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. அப்ப ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் கேக்குறான், எதுக்குன்னா? அதுக்கு கஹா, இவ்வளவு கேவலமா நம்ம ட்ரீட் பண்ற ஸ்கூலுக்கு வர்றது கஷ்டம். அதுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற ஒருத்தன், அப்படி சொல்றது தப்புன்னு உனக்கே தோணல? பணக்கார பசங்க ஃபீஸ் கட்டுற இந்த ஸ்கூல்ல நாம ஃபீஸ் கட்டாம ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கோம், அது எப்படி உனக்கு கேவலம்னு தோணுது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கஹா, அதுக்கு இததான் விதின்னு அவங்கள நம்ம மேல ஏறி மிதிக்க விட்டுருவியா? அதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி
பண்ணலன்னா நாம என்ன செய்யறது? அதுக்குக்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அவங்க பண்றதெல்லாம் நார்மல் இல்லைங்கிறத நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அத ஸ்கூலும் பண்ணாது, டீச்சர்ஸும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிரின்சிபலோட பையன் என்னங்கிறான், ஸ்கூல் எல்லாம் விடுங்க, இந்த ஸ்கூல் மேல அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யோசிச்சு பாருங்க. அவங்களை எதிர்த்து இந்த ஸ்கூல் உங்களை டிஃபெண்ட் பண்ணுமா? அதுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் சொல்றது கரெக்ட் தான், ஆனா கஹா நீ இதெல்லாம் பண்றதுக்கான ரீசன் என்ன? எங்களை வச்சு உன்னோட அண்ணனுக்காக பழி வாங்க போறியா? அதுக்கு கஹா, ஆமா அதுக்குதான் நான் ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப அது மட்டும் ரீசன் கிடையாது. இப்ப நாம தயங்குனா அடுத்து காலேஜ்லயும் வாழ்க்கை ஃபுல்லா தயங்க வேண்டியதா இருக்கும். இப்பவும் அத முக்கியம்னு தோணலையா? மாத்திரத்துக்கு நீங்க ட்ரை கூட பண்ணல இல்ல, செஞ்சுதான் பாக்கலாமே அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல அவங்க எல்லாம் போயிடுறாங்க. கஹாவும் பிரின்சிபலோட பையனும் மட்டும் பேசிக்கிறாங்க. பிரின்சிபல் பையன் என்னங்கிறானா, நம்ம 2 பேருக்கும் ஒரே இன்டென்ஷன் அண்ட் கோல் தான். அவங்களையும் ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணாம இருக்கிறது கஷ்டம். திடீர்னு முடிவெடுக்க கூடாது, அவங்கள டைரக்டா ஃபேஸ் பண்ற வரைக்கும். அதுக்கு கஹா, என்ன டைரக்டாவா? பிரின்சிபலோட பையன், ஸ்கூலுக்கு எல்லாமே தெரியும், எல்லாரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் தெரியும், அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். கஹா, அதுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே தெரியும்னா எல்லாத்தோட வீடியோ உங்ககிட்ட தானே இருந்துச்சு, அது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? அதுக்கு பிரின்சிபலோட பையன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நாம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். தலைய ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம், ஜெய் லியோன் வீடியோவை ஃபர்ஸ்ட் வெளியிடுவோம், பிரஸ்ஸுக்கு போலாம், இல்ல சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணலாம், ஒரே அடியில காலியாயிருவாங்க. அதுக்கு கஹா, இல்ல வேண்டாம். பிரின்சிபல் பையன் அதுக்கு உடனே, ஏன் வேணாம்? ஜெய் உனக்கு பிடிக்குங்கிறத மட்டும் சொல்லிடாத, நாம இதுல ஒன்னா இருக்கமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல லீ ஜெய் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜெய் லீ கிட்ட அட்டென்ட் பண்ணலையா? அதுக்கு லீ, நான் யாருக்கு பண்ணினேன்? ஜெய் அதுக்கு, ஹேரா அவ ஸ்கூலுக்கு வர்றதில்ல, என்னோட கால்ஸையும் அட்டென்ட் பண்றது இல்ல, அவ ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு லியோன் நீ நார்மல் ஆயிட்ட அப்படின்னு ரொம்ப ரிலீவா இருக்கான். ஆனா உண்மையா இங்க என்ன நடக்குது? ஜெய் அதுக்கு, இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா? எதுவா இருந்தாலும் கிளியரா இரு, உன்னோட டெசிஷன்ஸால தான் நாங்க எல்லாரும் ஹர்ட் ஆகுறோம். அதுக்கு ஜெய், நாங்கன்னா? அதுக்கு லீ உடனே, லியோன், ஹேரா அப்புறம் நானும் தான். நீ மட்டும் லியோனை விட்டுட்டு கஹா கூட போகாம இருந்திருந்தா ஹேரோ லியோன் கிட்ட அவளோட லவ்வ சொல்லி இருக்க மாட்டா, உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனையே வந்திருக்காது, நானும் இப்படி உடஞ்சு போயிருக்க மாட்டேன். அதுக்கு ஜெய் உடனே, அப்ப எல்லாத்துக்குமே நீ என்னதான் பிளேம் பண்றியா? லீ அதுக்கு, உன்னை பிளேம் எல்லாம் பண்ணல, இது என்னோட ஒரு கன்சர்ன் தான், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்த நேரம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, சோ ப்ளீஸ் அது நடக்காத மாதிரி நாம பாத்துக்கலாம். ஜெய் அதுக்கு, என்னோட மனசு ஒரு தடவை கூட லியோனை விட்டு விலகினதே இல்ல, என் மனசு அங்கேயே விட்டுட்டு தள்ளி வந்தது லியோனுக்காக தான், என்னால முடிஞ்சது அதை மட்டும்தான், அப்பவும் இப்பவும் நான் எடுக்கக்கூடிய ஒரே சாய்ஸ், அதுக்கு நான் ஒர்த்தா இல்ல, நான் ட்ரை பண்றேன், உன்ன மாதிரியே எனக்கும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும், எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. போறதுக்கு முன்னாடி திரும்பவும் லீய பார்த்து, அப்போ நீயும் எந்த சைட்ல இருக்கணுங்கிறத கிளியரா இரு, ஹேராவா இல்ல அந்த ஹேண்ட்பேக் வச்சிருக்கிற லேடியான்னு, யார் பக்கம் உன்னோட மனசு சாயுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல ஹேராவும் ஜெய்யோட பிரதரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஜெய்யோட பிரதர் ஹேராவை பார்த்தோன்னே, ஹேராக்கா அப்படிங்கிறான். ஹேரா, நீ என்ன இங்க? அதுக்கு ஜெய்யோட பிரதர், ஆக்சுவலி நான் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கான்டாக்டா எதுக்கு அப்படிங்கிறா. அதுக்கு ஜெய், என் அக்காவோட நியூயார்க் பிளான் சொதப்பிடுச்சு, அதனால இதை உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது கொடுக்கணும்? அதுக்கு ஜெய்யோட பிரதர், ஞாபகம் இருக்கா நான் உங்ககிட்ட சொன்ன அந்த மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் கான்பிடென்ட் திங்? பாருங்க, நான் சொன்ன அந்த ரிலையபிள் அண்ட் கான்பிடென்ட் விஷயம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுல, நான் சொன்ன அந்த ரிலையபிள் அண்ட் கான்பிடென்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறான். எல்லாத்தையும் பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சுல அப்படிங்கிறான். அதுக்கு ஹேரா அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓங்கி அவனை செம்மையா ஒரு அற விடுறா. அற விட்டுட்டு பயங்கரமா பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறா. வெக்கமே இல்லையா நாயே அப்படின்லாம் திட்டுறான். நான் கெஸ் பண்ணினேன், ஆனா நிஜமாவே நீ இவ்ளோ கேவலமான ஆள் தான், பவுண்டரிஸே கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தன் நீ. அதுக்கு ஜெய்யோட பிரதர், நம்ம வேவ் லென்த் செட் ஆனதுனாலதான் நான் உதவி பண்ணேன், அதுக்கெல்லாம் இப்படி நீங்க அறையக்கூடாது அப்படிங்கிறான். அதுக்கு ஹேரா, நான் மோசமானவதான், ஆனா உன்ன மாதிரி ஹியூமன் டீசன்சி இல்லாத ஒருத்தன் கூட சகவாசம் வச்சுக்கிற அளவுக்கு கேவலமானவ கிடையாது. ஜெய் ஒரு லூஸ், எப்படித்தான் இவனை சமாளிக்கிறாளோ, ரொம்ப கேவலமானவனா இருக்கான் அப்படின்னு பயங்கரமா ஜெய்யோட பிரதரை திட்டிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அடுத்த சீன்ல ஜெய் கஹா இருக்கிற இடத்துக்கு போறா. ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி தெரியுது. அங்க கஹாவை பார்த்துட்டு, ஹலோ கஹா அப்படிங்கிறா. கஹா அதுக்கு, ஏதோ உன்னை கையில கொடுத்துட்டு சாப்பிட்டு பாரு, செம்மையா இருக்கும் அப்படிங்கிறான். ஜெய் அதுக்கப்புறம், எப்பவுமே எப்படி நீ சந்தோஷமா இருக்க, குழந்தைங்களோட விளையாடிட்டு என்ஜாய் பண்ற, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லை, தயங்கிக்கிட்டே இருப்பேன், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஏன் அளவுக்கு உங்ககிட்ட இல்லையே, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எப்படி நீ ஹாப்பினஸா இருக்க, அந்த ஹாப்பினஸ் நீ எப்படி தேடிக்கிற,
அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு கஹா, நானும் என்னோட அண்ணனும் வீட்டுக்கு வர வழியெல்லாம் விளையாடுவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சேட்டை பண்றது, மூச்சு முட்டை ஓடி பஸ்ல இருக்கிற காலி சீட்டு பிடிக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு ஜெய் பொறாமையா இருக்கு. அதுக்கு கஹா, உனக்கு ஏதாச்சும் இருக்கும், உன்னையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயம் கண்டிப்பா இருக்கும், அதை கண்டுபிடிச்சு ப்ரொடெக்ட் பண்ண. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், உன்னோட பயத்துல இருந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு பதிலா ஃபைட் பண்ணினா பெட்டரா ஃபீல் பண்ணுவ. ஹர்ட் ஆயிருவ அப்படிங்கறதுக்காக ஹர்ட் ஆயிருவ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கிற. அதை ஃபேஸ் பண்ணு, அதை ஃபேஸ் பண்ணு. அது ஒர்த்தா இருக்கும்னு தோணல. உனக்கு பிடிச்சது அப்படித்தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஜெய், நீ ஹாப்பியா இல்லன்னு பார்த்தாலே தெரியுது. சரி சொல்லு, என்கிட்ட ஏதோ சொல்ல தானே வந்த அப்படிங்கிறான். அதுக்கு ஜெய், சரி உன் பிளான் என்னன்னு சொல்லு. உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். உன் பிரதருக்கு நடந்த விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு சொன்னல. அதுக்கு கஹா, உன்னை த்ரெட்டன் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஜெய், உன் மோட்டிவ் என்ன? அதுக்கு கஹா, என்னோட மோட்டிவ் தான் இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நடத்துறவங்க, என்கரேஜ் பண்றவங்க எல்லாத்தையும் சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அவன் கூட நான் சேரலான்னு இருக்கேன். என்கிட்ட ஒரு வில் இருக்கு. அந்த வில்லுல நான் கண்டிப்பா குறி வைக்க போறேன். ஆனா அதோட அம்பு உன்னை ஹர்ட் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை யாரும் த்ரெட்டன் பண்ணாத மாதிரி பாத்துக்கிறேன். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்னோட அண்ணன் அப்படி பண்ணவங்களையும் தண்டிக்கணும். அதுக்கு ஜெய், உன்கிட்ட சொல்லியிருக்கல, என் வாழ்க்கையிலேயே நான் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் லியோன் மட்டும்தான். அந்த வில்லுல நீ லியோன் மேல குறி வைக்க போறேன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அங்க லியோனுக்கு முன்னாடி நான் தான் நிப்பேன். அதுக்குக்காக அப்போ நம்ம 2 பேரும் தான் நேருக்கு நேர சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஸ்கஷனை அதோட என் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல லியோனும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. அவங்க வீட்லயே இருக்கிற ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. லியோன் அவங்க அம்மா கிட்ட, நான் ஜெய்ய டேட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாவே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க அம்மா, உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட ஆக்ஷன் அண்ட் பிரிவிலேஜ் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் வரும் லியோன். நீ இந்த குடும்பத்தை லீட் பண்ண போறது, நீ எடுக்க போற டெசிஷனோட வெயிட் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கு லியோன், உங்களையும் அப்பா மாதிரி வாழ்க்கையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வருஷத்துக்கு 1-2 தடவை பார்த்து பேசிக்கிற மாதிரி லவ்வே இல்லாத மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு பிடிச்ச ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற பொண்ணு கூட தான் நான் டேட் பண்ணுவேன். அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு பிடிச்ச பொண்ணா? இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு தோணுது போல. ஆனா லியோன், இதெல்லாம் இந்த வயசுல வர முக்கியமே இல்லாத சைல்டிஷான விஷயம். அதை நீ சீக்கிரமாவே புரியும். அதுக்கு லியோன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஜெய் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல லீ அவன் ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ரூமு கிட்ட போகும்போது அங்க அவங்க கிளாஸ் மேம் வெயிட் பண்ணி கார்ல இருந்து இறங்கி நடந்து வராங்க. கிளாஸ் மேம் லீ கிட்ட, நீ என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே இல்ல, எனக்கு கடுப்பாயிடுச்சு, வெயிட் பண்ண முடியலன்னு கிளம்பி வந்துட்டேன். காரை நானே ரெடி பண்ணிட்டேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே லீ, கார் புதுசு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கிளாஸ் மேம், நான் அதை பாக்கலையே. அதுக்கு லீ, ஆல்ரெடி டிஸ்போஸ் பண்ணிட்டேன், அது நமக்கே டேஞ்சரா முடிஞ்சிரும் அந்த காரு. அதுக்கு கிளாஸ் மேம், எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு நான் நினைச்சேன், என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு லீ இருந்துகிட்டு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஃபீலிங்ஸை தரக்கூடிய எந்த ஒரு எமோஷன்ஸும் நமக்குள்ள தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். கிளாஸ் மேம், அதுக்கு இது லவ் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எப்பவுமே என்னோட இருக்க முடியாது, ஆனா நானும் மனுஷிதான், அதான் ஹர்ட் ஆயிட்டேன். லீ, அதுக்கு நீ எவ்வளவு ஹர்ட்டா இருந்தாலும் சரி, இதை நீ கேர்லெஸ்ஸா வெளியே எடுத்துட்டு வரக்கூடாது, மறந்துட்டியா அப்படிங்கிறோம். அதுக்கு கிளாஸ் மேம், இல்ல அதை எப்படி மறப்பேன், இந்த கார் நாம ஒன்னா இருந்ததுக்கான சாட்சி, இத சீக்கிரட்டா வச்சுக்குவேன், ஹேரா தானே உன்னோட மனசுல இருக்கிற அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு கேப் விட்டு நக்கலா சொல்றாங்க. அதுக்கு லீ, உன்னோட யூஸ்லெஸ் ஃபேண்டசிய பேச வேண்டான்னு நினைக்கிறேன், அதை வச்சுட்டு போ அப்படிங்கிறான். அதுக்கு கிளாஸ் மேம், ஏன் இதை வச்சு நான் உன்னை மிரட்டுவேன்னு நினைக்கிறியா? அதுக்கு லீ, மிரட்டுறதுக்காக இல்ல, இது ஆபத்தா முடியலாம். அதுக்கு கிளாஸ் மேம், ஆபத்தா இருந்தாலும் என்ன ப்ரொடெக்ட் பண்ற ஒரே விஷயம் இதுதான். லீ, அதுக்கு ப்ரொடெக்ட் பண்றது அது இல்ல, நான் தாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், நான் சீரியஸா இருந்து எதுவும் சொல்லல, ஆனா அது பொய்யும் இல்ல, கம்ஃபர்ட்டா சப்போர்ட்டா ஃபீல் பண்ணேன், ஆனா எனக்கு இப்போ அது போதும், இங்கேயே முடிச்சுக்கலாம். கிளாஸ் மேம் அதுக்கு, ஓகே ஸ்கூல்ல பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜெய் அவங்க அப்பா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது எங்கன்னா ஜெய் அவங்க அப்பா எப்பயும் போல வேட்டையாடுறத கூட்டு போயிட்டு ஒரு முயலை டார்கெட் பண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி ஷூட் பண்ணும் அப்படின்னு. ஜெய் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பா கிட்ட எதிர்த்து பேசுறா. எனக்கு ஷூட் பண்ண வேண்டாம், எனக்கு எதையும் கொலை பண்ண வேண்டாம், நான் இனி இங்க வரமாட்டேன், ஹண்டிங்கையும் நீங்க போடுற பிரஷரும் எனக்கு பிடிக்கல. அதுக்கு அவங்க அப்பா, நீ இப்ப சொன்னதை வச்சு பார்த்தா நான் சொல்ற எதையும் கேட்காம என் ஆர்டரை டிஸ்ஓபே பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ஜெய், உங்க பொண்ணாவும் நம்ம கம்பெனியோட வாரிசாவும் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெய், எனக்கு தேவையானதை பண்றதுக்கும் நான் ஜெய்யா வாழ்றதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா, இல்ல அது எல்லாத்தையும் நீயே டிசைட்
பண்ற விஷயம் இல்ல. உனக்கு பேர் வச்சது நானு. என்னோட ரத்தம் தான் உன்னோட உடம்புல ஓடிட்டு இருக்கு. அதை விட்டு கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட என்னைக்குமே இல்ல, கிடையவே கிடையாது. அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த முடிவையும் உன்னால கண்டிப்பா எடுக்க முடியாது. இவ்வளவு நாளா நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ கொடுக்கிற வேலை, அதையெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நான் உருவாக்குன என்னோட ஒரு பார்ட் நீ அப்படின்னு சொல்றாரு. ஜெய் அதையெல்லாம் கண்டுக்காம அவ கையில இருந்த துப்பாக்கிய தூக்கி போட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. அடுத்த சீன்ல லியோனும் அவங்க பிஏவும் காட்டுறாங்க. அவங்க ஏதோ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே சமயத்துல லியோனுக்கு அவன் போன்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல அவனும் ஜெயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த வீடியோவை யாரோ அவனுக்கு அமைச்சிருக்காங்க. லியோன் பிஓவை பார்த்து யாரு எடுத்தாங்கன்னு கண்டுபிடிங்க, இதை எனக்கு அனுப்ப யாருக்கு தைரியம் வந்துச்சு, வீடியோவை அனுப்புன இடத்த கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவங்க பிஏ முடிஞ்ச அளவுக்கு நாங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு லியோன் இது வேற எங்கேயும் லீக் ஆக கூடாது, ஏதாச்சும் செஞ்சு இதை பிளாக் பண்ண பாருங்க, ஸ்கூலுக்கும் அம்மாவுக்கும் யாருக்குமே இது தெரியக்கூடாது, இங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்க வேலையை கையில பிடிச்சுக்கிட்டு இந்த பிளாக் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா அவன் கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ் ரூம காட்டுறாங்க. அங்க ஹேரா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவா பிரேக்கப் பண்ணிட்டா, ஹேராவோட ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆனதுனால இதுக்கு மேல அவங்களால மேல வர முடியாதுன்னு பேப்பர்ல போட்டிருக்கு. இப்ப ஹேராவோட நிலைமை என்ன, லியோன் அவளை ரிஜெக்ட் பண்ணதுனால ஜெய் மேல கோவப்பட்டா. இப்ப அவங்க குடும்ப நிலைமையை பார்த்தா குயின் ஹேரா அவ்வளவுதான். அதுக்கு இன்னொருத்தி அவ குயின் ஹேராவா இல்ல, அவ ஸ்கூல்ல என்ன ஆட்டம் போட்டா, இப்ப அவ நாசமா போயிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றா. அப்போ லியோன் கிளாஸ்குள்ள வரான். கிளாஸ்குள்ள வந்து அவன் பாட்டுக்கு வந்து ஜெய்ய கைய புடிச்சு வெளியே கூட்டு வரான். கூட்டு வந்துட்டு ஜெய் கிட்ட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு ஜெய் என்ன சொல்லணும், லாஸ்ட் இயர் வில்லால நம்மள யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க, ஆனா நீ ஒரி பண்ணிக்காத, பிரச்சனை எதுவும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஜெய் அதுக்கு அதை யார் உனக்கு சென்ட் பண்ணது, லியோன் அதுக்கு தேடிட்டு இருக்கேன், நீ என் சைட்ல மட்டும் இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பயந்து ஓடாத, ப்ரொடெக்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிக்கும் போது பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கான். கஹா என்ன சொல்றானா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருந்தேன், இந்த ஸ்கூலுக்குள்ள நடக்கிறது, இந்த ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்தையும் நீங்க நிறுத்தி ரெகுலேஷன்ஸ் படி அவங்களுக்கு எல்லாம் என்ன பனிஷ் பண்ணணுமோ அதை நீங்க பனிஷ் பண்ணணும், இந்த ஸ்கூல்ல மாத்துறதுக்கு உங்களுக்கு கடைசியா இது ஒரு சான்ஸ் மேடம் அப்படிங்கிறான். கஹா அதுக்கு பிரின்சிபல் மேம் இவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, கஹா அதுக்கு என்கிட்ட இந்த ஸ்கூலை வெடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாம் இருக்கு. அதுக்கு பிரின்சிபல் மேம் பாமா என்னது, அதுக்கு கஹா இன்னொரு தடவை ஏதாவது தப்பு நடந்தா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பாமை வெடிக்க வச்சிருவோம், அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கஹா போறான். போயிட்டு அடுத்து பிரின்சிபல் மேமோட பையனை கஹாவும் பேசிக்கிறாங்க. பிரின்சிபல் மேமோட பையன் என்ன பண்ற, என்கிட்ட எதுவுமே சொல்லாம எதுக்கு போய் பிரின்சிபலை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு கஹா எல்லாத்தையும் சரி செய்ய பாக்குறேன். அதுக்கு பிரின்சிபல் மேமோட பையன் சரியாகலன்னா லியோனை விட்டுட்டு எதுக்கு பிரின்சிபல் கிட்ட போன, அதுக்கு கஹா தலைய ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு சொன்னல, இந்த ஸ்கூல் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கிற அடல்ட்ஸ் தான். அதுக்கு பிரின்சிபலோட பையன் இதுக்கு தான் நான் என் கூட சேர்ந்தியா, என் கூட சேர்ந்ததுக்காக உண்மையான காரணம் என்ன, இல்லைன்னு சொல்லாத, ஜெய்ய பாதுகாக்க தானே என் கூட சேர்ந்த. அதுக்கு கஹா இது எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு பிரின்சிபலோட பையன் ஜெய்க்காக தானே எல்லாம் பண்ற, ஜெய் கிட்ட சொல்லாம இன்னும் என்னென்ன சீக்ரெட் வச்சிருக்க தெரியுமா, எல்லாத்தையும் நீ பாக்கல, இந்த சீக்ரெட்ஸ் தெரிஞ்சா நீ அப்படிங்கிறான். அதே சமயத்துல அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஜெய் அங்க வந்துடுறா. இது எல்லாத்தையும் கேட்ட ஜெய் அந்த பிளாக்மெயிலர் அப்போ நீ தானே அப்படிங்கிறான். கஹா ஜெய் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்போ நீ வில்லனோட குறிய வச்சுட்ட. அதுக்கு கஹா கான்சிக்வன்சஸ் சஃபர் பண்ண வைப்பேன்னு சொன்னல. அதுக்கு ஜெய் என்னோட ஃபேமிலிக்கும் ஸ்கூலுக்கும் நானே சொல்ல போறேன், இப்படி ஒரு வீடியோ இருக்கு, அது இந்த உலகமே பாக்குற மாதிரி லீக் ஆகலாம் அப்படின்னு நானே சொல்றேன், எல்லாத்தையும் நானே அவங்க கிட்ட சொல்ல போறேன். அதுக்கு கஹா இல்ல ஏன் அப்படி பண்ற. அதுக்கு ஜெய் அப்பா சாகுற வரைக்கும் என்ன அடிக்கலாம், அப்புறம் நியூயார்க் அனுப்பி என்ன மறைக்க பாக்கலாம், அப்படியாவது இது எல்லாத்தையும் நிறுத்துறான்ல, அப்பாவும் ஸ்கூலும் இந்த விஷயம் வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கு கஹா அப்பா எல்லா விஷயத்தையும் நீயே ஹேண்டில் பண்ண போறியா. அதுக்கு ஜெய் லியோனை ப்ரொடெக்ட் பண்ற வரைக்கும் எனக்கு என்ன ஆகுங்கிறது முக்கியமே இல்ல. கஹா ஏன். அதுக்கு ஜெய் ஏன்னா அவன் தான் எனக்கு எல்லாமே. கஹா அதுக்கு அதுதான் ஏன், உனக்கு எல்லாமே லியோனா இருக்கான் ஏன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு ஜெய் லியோனுக்கு நான் தான் எல்லாமே, சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வளர்ந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தோம், லியோன் விழுந்தா நானும் சேர்ந்து விழுந்துருவேன், அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்றான். கஹா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், லியானுக்கு முன்னாடி நின்னாலும் சரி, நாம எல்லாரும் செத்தாலும் சரி, நான் இத என்னன்னு பார்க்கதான் போறேன் அப்படின்னு கஹா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்போ ஜெய் நான் பிரெக்னண்டா இருந்தேன்,
திரும்பாத, ஏன்னா அவன் போய்கிட்டு இருந்தான், அவனை திரும்பாத, அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. அம்மா மாதிரி என்னையும் அப்பா துரத்திடுவாரு அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்து ஓவர் நைட்ல தெருவுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற பயம். அதனாலதான் நான் ஸ்டேட்ஸுக்கு ஓடிட்டேன். ஆனா என்னால முடியல. 2 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஓடி வந்துட்டேன். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அதுக்கே தெரிஞ்சிருச்சு போல. திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை என்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதுக்கு கஹா, லியோனுக்கு இது தெரியுமா? தெரியாது அப்படின்னு சொல்றா ஜெய். நான் அவனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணேன். எதுவுமே நடக்காத மாதிரி என்னால அவனை பார்க்க முடியல. இதுதான் எங்களுக்கும் நல்லது. நாங்க மறுபடியும் நார்மல் ஆயிட்டோம். இதுக்காக தான் நான் ஸ்டேட்ஸ்க்கு போனேன். எல்லாம் அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி மாறிடும். பிரேக்கப் பண்ணா எல்லாமே முடிஞ்சிரும். அப்படித்தான் என்ன நான் தேத்திக்கிட்டேன். ஆனா நீ உள்ள வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. நான் மறக்கணும்னு நினைக்கிற ஃபீலிங்ஸ நீ திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ண வைக்கிற. நான் புதைச்சத நீ மறுபடியும் தோண்டி எடுக்கிற. மறந்துட்டேன்னு நினைச்ச எல்லாத்தையுமே மறக்கலன்னு புரிய வச்சுட்ட. அதனால இப்ப இருந்து நீ சொல்லி கொடுத்ததை நான் செய்ய போறேன். அதுக்காக சண்டை போட போறியா? எனக்கு பிடிச்சத நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா ஜெய். வெளியில குறி வைக்க போறேன்னா வச்சுக்கோ, சந்தோஷமா நான் அந்த வழியில வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹேரா இருக்கிற ரூமோட காலிங் பெல் அடிக்குது. கதவை திறந்தா அங்க லீ தான் இருக்கான். லீ, கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு நாளா நீ இங்க இருக்க? இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். அதுக்கு ஹேரா, எங்க கிட்டயா? எங்க கிட்டேனா யாரு? லியோனும் ஜெய்யுமா? உங்களை யார ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றது? அதுக்கு லீ, இதுக்கு நம்ம ஒரு வழி கண்டுபிடிப்போம். நானே கண்டுபிடிக்கிறேன். நீ இந்த ரூமை விட்டுட்டு என் ஸ்டுடியோவுக்கு போலாம். பெரிய இளவரச மாதிரி எல்லாம் வந்து பேசாத அப்படின்னு சொல்றாங்க. எரிய நெருப்புல எண்ணெய ஊத்தாத. நான் ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன். நான் இந்த ஸ்கூலை விட்டு போறேன். எல்லாருக்கும் ஃபைனல் குட் பை சொல்லிடுறேன். இனியும் நாம ஒன்னா இருக்க வேண்டாம். அதுக்கு லீ, எதுக்கு இப்படி சொல்ற? உங்களை நினைச்சாவே கடுப்பாகுது அப்படின்னு சொல்றா ஹேரா. அதுவும் ஜெய்ய நினைச்சா ரொம்ப கடுப்பாகுது. நான் ஏன் அவளை நினைச்சு கவலைப்படுறேன்? அதுக்கு லீ, அப்ப நீ எங்களாலையும் ஜெயாலையும் தான் ஸ்கூலை விட்டு போறியா? ஹேரா, அதுக்கு என்னால தாங்க முடியாது, நான் கிளம்புறேன். லீ, இன்னும் கோவமா தான் இருக்க. ஹேரா, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? முக்கியமா ஜெய் என்ன ட்ரீட் பண்ண விதம். அந்த மூதேவி எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்தா? லீ, அதுக்கு சூஸ் பண்ண சொன்னல, சூஸ் பண்றேன் உன்னதான். ஹேரா உடனே, அதுக்கு உன்னோட சாய்ஸ் எனக்கு என்ன பண்ண போகுது? ரிவெஞ்ச் தான் அப்படின்னு சொல்றான் லீ. வெளியே போகாத, இந்த ஸ்கூல்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஹேரா அவங்க கிளாஸுக்கு முன்னாடி அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்கும் இல்லையா, அங்க சோஃபால உட்காந்துருக்கா. அதே சமயத்துல ஜெய் உள்ள வரா. ஜெய் ஹேரா கிட்ட, ஓடி போறதுனா உன்னால பண்ண முடியுமா? ஏன் உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரீமா நடக்குது? ஸ்கூலை விட்டு போனவ என்ன செய்ய போறான்னு இருக்க? அதுக்கு ஹேரா, சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் எதுக்கு என்ன தொந்தரவு பண்ற? முதல்ல உன்னை பாரு. இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பிளேஸ், இந்த ஸ்கூல் எந்த மாதிரி பிளேஸ்னு நீ நினைக்கிற? எந்த மாதிரி பிளேஸ்னா அப்படின்னு கேக்குறா ஜெய். ஹேரா, அதுக்கு இது ஒரு காடு. நீ டிஸ்ட்ராக்ட் மட்டும் ஆனைனா யார் வேணாலும் உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு சாலிட் பிலாசபி இருக்கு. காசு இல்லாத ஏழைங்கள்லாம் தகுதியே இல்லாதவங்கிற ஒரு பிலாசபி. அதனாலதான் அந்த பாவப்பட்ட பசங்களை கண்ணுக்கே தெரியாதவங்க மாதிரி ட்ரீட் பண்றோம். இந்த டார்ச்சரை என்னையும் இங்க ஃபேஸ் பண்ண சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றா ஜெய். ஹேரா, அதுக்கு உனக்கு என்ன பத்தி ஒரே பண்ண டைம் இருக்கா? ஆனா உன்னை பத்தி யோசி, உனக்கு வேற பெரிய பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு ஜெய், வேற பெரிய பிரச்சனைனா என்ன? ஹேரா, அதுக்கு உன் லைஃப்ல நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன தைரியத்துல என்ன அதிகாரம் பண்ற? ஜெய், எப்பயாச்சும் ஒரு தடவை என்ன ஃப்ரெண்டா நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி நடந்து போறா. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா லியோனை தான் பாக்குறா. லியோன் ஒரு பிளேஸ்ல உட்காந்து ஏதோ போனை பாத்துட்டு இருக்கான். ஹேரா அங்க வந்து லியோனை பார்த்து இடியட் அப்படின்னு சொல்லி திட்டுறா. லியோன் அதுக்கு, என்ன கிரீட்டிங்ஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ஹேரா, அதுக்கு கிரீட்டிங்ஸ் இல்ல, இன்சல்ட். இந்த இடியட்டால அவ கேர்ள் ஃப்ரெண்ட கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியல. லியோன் அதுக்கு, எதை பத்தி பேசுற? வில்லால நீங்க ஒன்னா இருந்தப்ப அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா ஹேரா. லியோன் அதுக்கு, ஹேரா உனக்கு எப்படி தெரியும்? அது ஜெய்யோட வில்லா. அங்க உன்னையும் ஜெய்யும் தவிர ஒருத்தனாலதான் வர முடியும் அப்படின்னு சொல்றா ஹேரா. அவன் அப்படி சொன்ன உடனே லியோன் கெஸ் பண்ணிடுறான். அவன் அங்க இருந்து கோவமா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஜெய்யோட பிரதர் அதே ஸ்கூல்ல தானே படிப்பான், சோ அவனை தேடி போறான். லியோன் ஜெய் தம்பிய போட்டு செம்மையா அடிச்சு பின்னிட்டு இருக்கிறான். லியோன் ஜெயோட பிரதரை பார்த்து, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? எவ்வளவு கேவலமானவன் நீ. என்ன நினைச்சுட்டு அந்த வீடியோ எடுத்த? அதை வச்சு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ண? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என்ன பண்ணி இருக்கேன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்றான். கஹா அதே சமயத்துல உள்ள வந்துடுறான். லியோன், பைத்தியமாடா நீ, போது நிறுத்து அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுக்கிறான். ஜெய்யோட பிரதர் உடனே, என்ன தைரியம் இருந்தா கேவலம் ஒரு ஸ்காலர்ஷிப் பையன் என்ன தொடுவ அப்படின்னு சொல்லி அடிச்ச லியோனை விட்டுட்டு அதை தடுத்த கஹாவை பயங்கரமா கேவலமா திட்டுறான். லியோன், தள்ளு, கஹா போது நிறுத்து அப்படின்னு தனியா இழுத்துட்டு வரான். அதுக்கு லியோன், உன்னை
நான் கொல்றதுக்கு முன்னாடி என்ன போக விட்டுரு, போது நிறுத்துடா அப்படின்னு சொல்றான் கஹா. நாயே அப்படின்னு சொல்றான் லியோன். கஹா அதுக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிடா, நீ கண்டவனையும் அடிக்கிற, நீ கண்டவனையும் அடிச்சிட்டு இப்படி சுத்திட்டு இருக்க அப்படிங்கறது ஜெய்க்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா? லியோன் அதுக்கு என்ன தைரியம் இருந்தா ஜெய பத்தி பேசுவ? அதுக்கு கஹா, ஜெய் சர்வே பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமாடா, எல்லாம் உன்னாலதான்டா, அவ கஷ்டப்படுறத இனி கஷ்டப்பட போறதும் உன்னாலதான்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோபமா கத்துறான். லியோன் அதுக்கு என்னடா நீ உளறிட்டு இருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கான். கஹா அதுக்கு இன்னொன்னு தெரியுமா, எல்லாத்தையும் அவளே பாத்துக்கலான்னு நினைக்கிறா. லியோன் அதுக்கு நான் கேக்குறேன்ல, நான் தான் கேக்குறேன்ல, நீ எதை பத்தி தான் பேசிட்டு இருக்க, சொல்லுடா, சொல்ல போறியா இல்லையா, நீ என்னதான்டா சொல்ல வர, இனி அவளை ஒழுங்கா பாத்துக்கோ, அவளை தனியா கஷ்டப்படாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புடிச்சிருந்த காலரை உதறிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல ஹேரா அவ ஸ்கூல்ல இருந்து கிளம்பி அவ ரூமுக்கு வரா. அவ உள்ள வரும்போது பார்த்தா ஜெய் அவ ரூம்ல நின்னுட்டு இருக்கா. ஜெய், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா ஜெய். ஹேரா அதுக்கு என்ன ஜெய், என்ன வேணும், நான் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு பாத்துட்டு போக வந்தியா, எனக்கு அதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றா ஜெய். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைச்சிருக்கேன். உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும்தான். இப்பவும் அப்படித்தான், எப்பவும் அப்படித்தான். ஹேரா அதுக்கு திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுற. ஹேரா அதுக்கு அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹேரா திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறா அப்படின்னு நினைக்கிறா. அதே சமயத்துல ஹேராவுக்கும் அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வருது. ஹேரா அவங்க அப்பா போன்ல அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடுச்சு, நம்ம கம்பெனி நடத்தலாம். ஹேரா அதுக்கு நிஜமாவா? ஆமா, உண்மையாதான் சொல்றேன், ஜெய் குரூப்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க, இனி கவலைப்படவே வேண்டாம், சீக்கிரமா அப்பா வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹேரா ஜெய பார்த்து இத நீயா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜெய் எதுக்கு சொன்னல, உன்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைச்சிருக்கேன்னு அப்படிங்கிறா. அப்படி அவ சொல்லும் போது ஜெய் அவங்க அப்பா கூட பேசின விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஜெய் அவங்க அப்பா கிட்ட அவ பிரெக்னெண்டா இருந்ததையும் என்ன பண்ணுனா எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி சொல்லிட்டா. அதுக்கு அவங்க அப்பா, பிரெக்னெண்டா நீயா, என்ன பைத்தியமா அலைய விடுறதுக்கு எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க, நீ எல்லா விஷயத்திலயும் உங்க அம்மா மாதிரியே பண்ணி தொலைக்கிற, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நியூயார்க்கு மரியாதையா நீ கிளம்பி போற என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெய், கிளம்புறேன், ஆனா ஹேராவோட அப்பா கம்பெனிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், ஹேரா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கு ஜெய்யோட அப்பா, டிமாண்ட்ஸ் வைக்கிற பொசிஷன்ல நீ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீ சொல்றத நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜெய், ஏன்னா அப்பதான் நியூயார்க்குக்கு நான் போவேன், நீங்க சொன்னதை நான் செய்வேன், கரெக்டா அந்த விஷயத்த அவ யோசிச்சு முடிக்கிறா. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஜெய், நான் நியூயார்க்கு போறேன், எப்பயாவது வா சாப்பிடறதுக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறா. ஜெய் அவ வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே லியோன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜெய் அவ காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து லியோன் கிட்ட பேசுறா. லியோன் ஜெய் கிட்ட, ஏன் என்கிட்டயே எப்படி நீ எல்லாத்தையும் மறைக்கலாம், எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க? ஜெய் எதுக்கு, அப்போ கண்டுபிடிச்சிட்டல்ல, உன்னை தனியா விட்டுட்டேன் அப்படிங்கறத நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்றான் லியோன். இவ்வளவு கஷ்டத்துல உன்னை நான் தவிக்க விட்டுருக்கேன், என்ன நான் முதல்ல எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். பயங்கரமா அழுதுகிட்டே லியோன் சொல்றான். ஜெய் அதுக்கு, நீ எவ்வளவு ஓடினாலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. லியோன் அதுக்கு, முதல்ல எதுக்கு நீ என்னை விட்டுட்டு ஓட பாக்குற, உன் கூட நான் இருக்கேன்ல. ஜெய் எதுக்கு, நீ ஹர்ட் ஆயிட கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன், அதனாலதான் ஓடி போக ட்ரை பண்ணேன். நான் உன்னை பாக்குறப்ப கஷ்டப்படுற மாதிரி நீ என்ன பார்த்து கஷ்டப்பட கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் பைத்தியம் மாதிரி ஓடி போனேன். ஆனா நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றான். லியோன் அதுக்கு, நீ ரொம்ப பயந்துருப்பல்ல, இது எல்லாத்தையும் எப்படி தாங்கிட்டு இருந்த? சாரி ஜெய், நான் பண்ணின எல்லாத்துக்குமே சாரி, இனிமே இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போக மாட்டேன், இப்ப இருந்து கைய விட்டுட்டு போக கூட விட மாட்டேன். அதே மாதிரி லைப்ரரியில பிரின்சிபலோட பையன் உட்காந்து போன்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்றதுக்காக ஏதோ டைப் பண்ணிட்டு பயங்கரமா பழைய விஷயம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு டைப் பண்ணி அதை போஸ்ட் பண்றதுக்காக டைப் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கஹா வந்து அவன் டைப் பண்ணிருந்த போனோட அப்படியே புடுங்கிக்கிறான். கஹா பிரின்சிபல் பையன் கிட்ட, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணன ஒரு வீடியோ தான் பாத்திருக்கேன், அதுவே போதுமான எவிடன்ஸ் தான். பிரின்சிபலோட பையன் அதுக்கு வெறும் வயலன்ஸா, அது ஸ்கேண்டல் இல்லைன்னா அதுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல, நீ என்னோட போனை திருப்பி கொடு. கஹா அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். பிரின்சிபலோட பையன், ஏற்கனவே ஜெயிக்கு நான் யாருன்னு தெரியும், நேர்மையா ஜெயிக்கலாம்னா அவங்களை எதிர்த்து நம்மளால நேர்மையா ஜெயிக்கவே முடியாது, நம்ம வேகமா இருக்கணும், லியோனும் ஜெய்யும் என் கையால் அழிய போறாங்க, குடு போனை குடு அப்படின்னு கத்துறான். கஹா அதுக்கு, எதுவா இருந்தாலும் இது ரொம்ப தப்புடா, நாம தப்ப சரியாக்க பாக்குறோம்,
ஒருத்தரோட லைஃப அழிக்க பாக்கல. அவன் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். அதுக்கு பிரின்சிபல் பையன் அவனை ரொம்ப பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறான். ஒருக்கி நாயே, ஜெய்யால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, வாயை திறந்து பேசுடா, இந்த ஸ்கூலுக்கு எதுக்காக வந்தேன்னு மறந்துட்டியா, உன்னோட அண்ணனை எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்திக்கிட்டே அவன் சட்டையை பிடிச்சு அழுதுகிட்டே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி டவுன் ஆகுறான். நெக்ஸ்ட் சீன்ல லியோன் பயங்கரமா அழுதுகிட்டு லீக்கு தேடி போறான். அவனை கட்டி புடிச்சு பயங்கரமா அழுகுறான், நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு. அதே சமயத்துல லீ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். லீயும் ஜெய்யோட அப்பா கிட்ட பேசின விஷயத்த அவன் அதே சமயத்துல யோசிச்சு பாக்குறான். அது என்னன்னா, ஒரு போட்டோவை காட்டி அவங்க அப்பாவை லீ தான் மிரட்டி இருக்கான். அதுக்கு ஜெய்யோட அப்பா, இதுக்கு எக்ஸ்சேஞ்சா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. லீ அதுக்கு, ஜெய் நியூயார்க் போகணும், ஜெய் இங்க இருந்து போகணும், திரும்ப வரவே கூடாது, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணலைன்னா ஜெய் பிரெக்னன்ட் ஆன விஷயத்த நீங்க நியூஸ்ல தான் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த விஷயத்த அவ யோசிச்சு பாக்குறான். அதே சமயத்துல பிரசன்ட்ல லியோன் லீய கட்டுப்பிடிச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்போ லீ பயங்கர ஷாக்கா ஒரு மாதிரி இதையோ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. பை பை மக்களே, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.